அனைவருக்கும் வணக்கம். லாஸ்டா ப்ரீவியஸ்ல கேட்ட முக்கியமான ஒரு வினா என்னன்னு பார்த்தோம்னா கங்கௌகம். இந்த கங்கௌகம் எவ்வாறு புணரும் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது தமிழ் புணர்ச்சியில எந்த வகையிலையுமே பொருந்தாம இது ஒரு வித்தியாசமான முறையில இது புணர்ச்சி அடைஞ்சிச்சு. சரி, அது எவ்வாறு புணர்ந்தது, அது எந்த அடிப்படையில் புணர்ந்தது, அப்ப புணர்ச்சி விதிகள் இருக்கா இல்லையா, அது எவ்வாறெல்லாம் புணர்ந்துள்ளது என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? கங்கௌகம் கங்கௌகம் என்ற வார்த்தையானது எப்படி வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது இது தமிழ் வார்த்தையா அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ் வார்த்தை கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழ் வார்த்தையில் ஔ என்ற எழுத்தானது என்ன செய்யாது, மொழிக்கு இடையில வராது. மொழிக்கு முதலில் மட்டுமே வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அப்ப இது ஒரு வடமொழி. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இதை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா கங்கா உகம் அப்படின்னா என்னன்னா, கங்கா என்றால் கங்கை நதி, உகம் உகம் என்றால் வெள்ளம். அப்பனா கங்கை வெள்ளம் என்பதே இதற்கான அர்த்தம். அப்ப இந்த கங்கை வெள்ளம் என்பது இந்த கங்கௌகம் என்றானது. சரி, இது எவ்வாறு கங்கை வெள்ளம் கங்கா உகம் என்பது கங்கௌகம் என்றானது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப பாருங்க, தமிழ் புணர்ச்சி போலவே வடமொழி புணர்ச்சியும் ஒரு 4 வகையாக அது சந்தி என்ற பெயரில் இருக்கிறது. அப்பனா வடமொழி புணர்ச்சியானது என்னது, தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்த சந்தி, யன் சந்தி என்ற 4 வகைகளில் பகுக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தீர்க்க சந்தி. தீர்க்க சந்தியானது லாங் வவ்வல் சப்ஸ்டிடியூஷன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. நிலைமொழி ஈற்றெழுத்திலும் வறுமொழி முதல் எழுத்திலும் ஒரே இனத்தை சேர்ந்த ஒரு உயிரெழுத்து வரும் பொழுது அவை இரண்டும் நீண்டு நெடிலாக மாறும். அப்ப குறிலாகவோ நெடிலாகவோ இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், நீண்டு ஒரு நெடில் எழுத்தா மாறிடும். அப்ப இணை எழுத்துனா என்ன, அ ஆ, இது ரெண்டு சேர்ந்ததுதான் இணை, ஈ ஈ. சரிங்களா? அப்ப இந்த இணையில 2 எழுத்து எது வந்தாலும் சரி அது நீண்டு ஈயாகவே மாறும், இது ஆவாகவே மாறும். அது போல வர்றதா இந்த தீர்க்க சந்தி. சரி, இந்த இடத்துல நிலைமொழி ஈற்று எழுத்துல ஆ இருக்கு, வறுமொழி முதல் எழுத்துல ஆ இருக்கு. அப்ப இது ரெண்டு சேர்ந்து ஆவாக மாறி இருக்கு. இத்திய அ ஆ ஆ. அதே மாதிரிதான் ஈ இருக்கு, ஈ இருக்கு, இது ரெண்டு சேர்ந்து ஈயாக மாறி இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஈ, இந்த இடத்துல ஒரு ஈ, இந்த இடத்துல 2 சேர்ந்து ஒரு ஈயாக மாறி உள்ளது. இந்த இடத்துல ஊ, இந்த இடத்துல ஊ, இங்க ஊவாக மாறி நெடிலாக மாறி இருக்கு. இந்த இடத்துல இன்னு கூட்டல் ஊ, இந்த இடத்துல ஒரு ஊ, இது 2 சேர்ந்து ஊவாக மாறி உள்ளது. இப்படித்தான் தீர்க்க சந்தி வரும். அடுத்து குணசந்தி. குணசந்தி அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி வவல் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நிலைமொழி ஈற்றில் உள்ள ஆ என்ற எழுத்து அல்லது ஆ நெடில் எழுத்து வறுமொழி முதலில் ஈ ஊ ரூ வரும் பொழுது வேற எழுத்தாக மாறக்கூடிய மாற்றமே இது என்னது, குணசந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆ என்ற எழுத்து ஈ என்ற எழுத்தும் சேர்ந்து ஏ என்ற எழுத்து பிறக்கும். இந்த இடத்துல சுர ஆ இருக்கு, ஈ இருக்கு, இந்த இடத்துல ஏவ மாறி இருக்கு, சுரேந்திரன். ஓகேவா? இந்த இடத்துல ஆ என்ற எழுத்தும் ஊ என்ற எழுத்தும் சேர்ந்து ஓ என்ற எழுத்தாக மாறும். பர ஆ இருக்கு, ஒரு ஊ இருக்கு, இந்த பாவும் ஊவும் சேர்ந்து ஒரு ஓ, பரோபகரம். அப்ப இந்த இடத்துல ஒரு ஓ தோன்றியுள்ளது. இந்த இடத்துல ஆ இருக்கு, இந்த இடத்துல ஈ அப்படின்னு இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து ஏவாக மாறியுள்ளது. அப்ப ஆ, இந்த இடத்துல ஈ, ரெண்டும் சேர்ந்து என்னவாயிருச்சு, ஏ. சரிங்களா? அப்ப இவ்வாறுதான் குணசந்தி பகுக்கப்படும். நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னா இந்த இது மட்டும் படிச்சுக்கிட்டாவே நம்ம இதெல்லாம் எளிமையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து 3வது விருத்தி சந்தி. இந்த விருத்தி சந்தியில இருந்து தான் நம்மளுக்கு கங்கௌகம் என்ற வார்த்தையை எடுத்திருந்தாங்க. சரிங்களா? நிலைமொழி ஈற்றில் ஆ என்ற எழுத்து அல்லது ஆ என்ற எழுத்து வந்திருந்துச்சுன்னா அது வறுமொழி முதல்ல ஏ ஐ ஓ ஔ என்ற எழுத்து வரும் பொழுது அவை மேலும் விருத்தி பெற்று என்ன செஞ்சிரும், ஐ ஔ. நம்மளுக்கு அதாவது இன எழுத்து இல்லாம இந்த ஆ ஆ இ இல்லாம தனித்து ஐ ஔவாக இருக்குல்ல, அந்த எழுத்தா மாறிடும். இப்ப பாருங்க, ஆ என்ற எழுத்து ஏ என்ற எழுத்து என்னவா மாறிடுச்சு, ஐயாக மாறி ஏ ஆ ஏ. இந்த இடத்துல கார்ல ஆ இருக்கா, இந்த இடத்துல ஏ இருக்கா, இது ரெண்டும் ஐயாக மாறிடுச்சா, இது விருத்தி சந்தி. ஆ ஓ அவ்வாக மாறும். அப்ப நாயல்ல ஆ இருக்கா, இந்த இடத்துல ஓ, இந்த இடத்துல ஔ, வனசதி. இதே சேம் லைக் நம்ம கங்கௌகம். கங்கௌகம் கங்கா ஆ இருந்துச்சு, உகம் ஓ இருந்துச்சு, 2 சேர்ந்து கௌ என்று கங்கௌகம் என்று மாறிச்சா, அதேதான். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல ஒரு ஆ, இந்த இடத்துல ஒரு ஐ, 2 சேர்ந்து ஐயா மாறிச்சு. மகா ஆ ஐ, மகை ராவதம். சரிங்களா? ஐ வந்துருச்சுங்களா? அப்ப விருத்தி சந்தி இவ்வாறு தான் தோன்றும். அடுத்து யன் சந்தி. யன் சந்தி என்பது நிலைமொழி ஈற்றில் ஈ ஊ ரு என்ற 3 எழுத்துக்கள் இருந்து வறுமொழி முதலில் வேறு உயிர் வரும்போது யாவார தோன்றும். அப்ப எப்படின்னு பார்த்தோம்னா ஈ அ யாவாக தோன்றும். அப்ப ஈ அ
யாவாக தோன்றும். இப்ப பாருங்க, அதி இத்து குட்டல் ஈ, அப்ப இந்த இடத்துல ஈ இருக்கா, அப்ப இங்க ஆ இருக்கு, அப்ப ஈயும் ஆவும் சேர்ந்து யா, அத்தியாவசியம். அதி அவசியம் என்பது அத்தியாவசியம் என்று புணரும். இப்ப இங்க ஈ, நிலைமொழியில ஈ, வறுமொழியில ஆ, இது ரெண்டும் இணைந்து யா என்ற எழுத்து வரும். இதி, இங்க ஈ இருக்கு, அடுத்து இங்க ஆ இருக்கு, அப்ப இதி என்பது இத்யாதி, இத்யாதி என்று புணரும். அடுத்து உ, இங்க உ, இங்க அ, இரண்டும் சேர்ந்து ஊவும் ஆவும் சேர்ந்து வா என்ற எழுத்து வரும். அப்ப பாருங்க, சு இஸ்ஸு குட்டல் உ, அப்ப இங்க ஊ இருக்கு, இங்க ஆ, இந்த ஊவும் ஆவும் சேர்ந்து ஸ்வாகதம் இஸ்வாகதம் என்று மாறும். அப்ப இந்த இடத்துல ஒரு இவு வந்திருக்கா, அப்ப இஸ்வாகதம், அப்ப வா இவ்வு என்ற எழுத்து உருவாகியுள்ளது. இது என் சந்தி ஆகும். இதுக்கு பேரு தான் வடமொழி புணர்ச்சி. அப்பனா வடமொழி புணர்ச்சி நீங்க படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் மொழி புணர்ச்சியை பத்தி நன்றாக படிக்க வேண்டும். அப்ப தமிழ் மொழி புணர்ச்சி முழுமையா தெரிஞ்சாதான் வடமொழி புணர்ச்சி ஓரளவுக்கு நம்மளுக்கு மைண்ட்ல வச்சுக்கிற முடியும். ஆனா தமிழ் மொழி புணர்ச்சியும் வடமொழி புணர்ச்சியும் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்ப அது வேற இது வேற, ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிடக்கூடாது. அப்ப எப்பயாவது ஒரு தடவை எங்கேயாவது ஒரு வடமொழி கேள்வி கேட்டாங்கன்னா அதை எவ்வாறு நம்ம பூர்த்தி செய்யணும், அதை எவ்வாறு சரியாக எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விதி கண்டிப்பா தேவை. நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நமது இன்ஸ்டிடியூட் இருக்கு. தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தகவல்களை சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.